காலங்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு இதுலேயுமே இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் சொசைட்டி வந்து ஒன்று நம்ம நினைக்கிறமே நியூக்ளியர் ஃபேமிலி ரொம்ப வருஷமாக கிடையாது. 1800 தான் நியூக்ளியர் ஃபேமிலி. அது 1800க்கு முன்னாடி வெஸ்டர்ன் சொசைட்டியுமே யூகே போனாலும் சரி, யூரோப் போனாலும் எல்லாமே குரூப்பு தான். எல்லாம் குரூப் சொசைட்டி தான். இங்கே தான் நம்ம சொல்கிறோம் மச்சான் மாமா அதெல்லாம் இருக்காங்களா, இல்லை அப்படிலாம் இல்லை. அங்கே எல்லாமே உண்டு. நீங்கள் இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் கிராஸ் கசின்னு, இந்த கசின்னு, எல்லா கசின்னு இருக்குல்ல, நீஸு, நெஃப்யூ, இது எல்லா வார்த்தையுமே அங்கேயும் இருந்த வார்த்தைகள், அர்த்தம் இல்லாமல் போன வார்த்தைகள். ஏன்னா 1800களுக்கு முன்னாடி கிராமங்களில் விவசாயம் சார்ந்த சொசைட்டி இருந்தபோது எல்லாம் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரி வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணுற ஆள் வேணும், குரூப்பாக மூவ் பண்ணுற ஆள் தேவையில்லை. ஸோ இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணுற ஆள் தேவைப்படும் போது அதில் ஒரு இன்கம் ரீதியான உயரம் வரும்பொழுது நிறைய பேர் இண்டிவிஜுவலாக மூவ் ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது மாற்றம் எப்போ வந்துச்சுன்னா வேர்ல்டு வார் 1 and 2ல் வந்து உடஞ்சி யார் இருக்கா யார் போனாலும் அப்புறம் வாரெலாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் சேர்ந்துப்பான். அதுக்கப்புறம் சிட்டிஸ் ஃபார்ம் ஆச்சு. எந்த சிட்டி, எல்லா சிட்டியுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜப்பானே, அதாவது இந்தமாரி எமோஷனு சோஷியல் ஸ்ட்ரக்சருக்கெலாம் பேர் போன ஜப்பானு, அந்த சிட்டிஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். அங்கேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஜப்பானோட வில்லேஜில் இருக்காது, ஆனால் சிட்டிஸில் பார்த்தா இந்த இது வந்துடும். ஆனால் நம்மளோட ஜப்பான் சிட்டிஸ் வந்து மச் பெட்டர் எமோஷனலாக சொல்கிறேன். ஏன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் நம்ம இங்கே எமோஷனாகவும் கம்மியாக இருக்கட்டும், ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. நான் சொல்கிற 2 பாயிண்ட்டு, கிராமங்களில் எமோஷன் இருக்கிறதுனால பிரச்சனை கம்மியாக இருக்கும், ரூல்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நல்லா ஜப்பான், டோக்கியோ, யூஎஸில் முக்கிய சிட்டிஸில் ரூல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், எமோஷனை பற்றிலாம் இருக்காது. ஆனால் நம்ம 2லேயுமே குழப்பத்தில் இருக்கோம். எமோஷனும் மிஸ் ஆச்சு, இது